இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ். இது வந்து பார்மகோதெரபெutiக்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக். இதுல வந்து 2 டைப்ஸ் இருக்கும். அந்த டைப்ஸ வந்து நம்ம இதுல பிரீஃபா பார்ப்போம். அல்சரேட்டிவ் கோலிட்டிஸ், கிரான் டிசீஸ் இது 2மே வந்து இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ சேர்ந்தது தான். ஸோ பார்மகோதெரபெutiக்ஸ்ல வந்து என்னென்ன டாபிக்லாம் வந்து மஸ்ட் இருக்கணும் அப்படின்னா, டெஃபனிஷன், கிளாசிஃபிகேஷன், எட்டியாலஜி, pathogenesis, clinical manifestations, non-pharmacological management, pharmacological management. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம லைன் பை லைனாக பார்க்கலாம். இது எல்லாமே எக்ஸாம்லேயுமே வந்து லைனாக எழுதணும் அப்படின்னா நமக்கு நல்ல மார்க்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு இந்த டிசீஸை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்றதும் வந்து ஸ்டாஃப்க்கு தெரியும். ஸோ ஐபிடி அப்படின்னா என்னன்னா, இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ். இன்ஃப்ளமேஷன் அப்படின்னாலே வீக்கம் அப்படின்னு அர்த்தம். பவல் அப்படின்னா நம்மளோட இன்டெஸ்டின், குடல். ஸோ குடல் பகுதியில் வந்துட்டு வீக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் ஐபிடி. எதனால வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகுது அப்படின்னா, இம்யூன் ரெஸ்பான்ஸ், நம்ம பாடியில் ஏற்படுற இம்யூன் ரெஸ்பான்ஸ். அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் எப்படி வருதுன்னா, நமக்கு ஜெனட்டிக்காக ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு வருது. ஸோ இது வந்து இட் இஸ் எ க்ரோனிக் இன்ஃப்ளமேட்டரி டிசார்டர் ஆஃப் gastrointestinal tract due to an abnormal immune response in genetically susceptible individuals. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் 2 டைப்ஸ் இருக்கு. ஒன் வந்து அல்சரேட்டிவ் கோலிட்டிஸ் அண்ட் செகண்ட் டைப் வந்து கிரான்ஸ் டிசீஸ். இந்த ரெண்டுத்தை பற்றியுமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கிரான்ஸ் டிசீஸையும் அல்சரேட்டிவ் கோலிட்டிஸையும் நான் வந்துட்டு டயக்ராம் மூலயமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து கிரான்ஸ் டிசீஸ். ஸோ இந்த க்ரோன்ஸ் டிசீஸில் பார்த்தோம் அப்படின்னா, மவுத்துலேருந்து ஆனஸ் வரைக்கும் உள்ள எந்த பார்ட் வேணாலும் வந்து அஃபெக்ட் ஆகும். அதுதான் க்ரோன்ஸ் டிசீஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அல்சரேட்டிவ் கோலிட்டிஸில் பார்த்தோம் அப்படின்னா, கோலான் பார்ட், அதாவது இன்டெஸ்டின் பார்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். கோலான் ப்ளஸ் ரெக்டம் இது ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும். கோலிட்டிஸ்ன்ற நேம்லேயே இருக்கும். கோலான் பார்ட்டில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி டிஐஎஸ் அப்படின்ட்டு லாஸ்ட்டில் முடிஞ்சினாலே அங்கே இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். கிளாசிஃபிகேஷன் நம்ம அதை தான் வந்து டீப்பாக பார்க்க போகிறோம். அல்சரேட்டிவ் கோலிட்டிஸில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதில் வந்துட்டு கோலான் பார்ட்டும் ரெக்டம் பார்ட்டும் தான் வந்து அஃபெக்ட் ஆகும். கண்டினியூஸ் லெஷன்ஸ் இருக்கும். லெஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா அல்சரை தான் வந்து லெஷன்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் வந்து கண்டினியூஸாக அப்படியே அல்சர் ஃபார்ம் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்வால்வ்ஸ் மிகோசா அண்ட் சப்மிகோசா. ஸோ இது மிகோசான்றது வந்து இன்டெஸ்டினோட கவரிங் லேயர். அதுக்கு அடுத்து இருக்க லேயர் வந்து சப்மிகோசா. இது ரெண்டும் தான் வந்து இதில் அஃபெக்ட் ஆகும். அப்புறம் க்ரோன்ஸ் டிசீஸில் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மவுத் டு ஆனஸில் இருக்க எனி பார்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். அப்புறம் வந்து டெர்மினல் இலியம் தான் வந்து மோஸ்ட் காமன் சைட்டு. டெர்மினல் இலியம்ன்றது இன்டெஸ்டினில் ஒரு பார்ட்டு. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்டாக அஃபெக்ட் ஆகும் க்ரோன்ஸ் டிசீஸில். நெக்ஸ்ட் வந்து ஸ்கிப் லெஷன்ஸ் அண்ட் டிரான்ஸ்மியூரல் இன்ஃப்ளமேஷன்ஸ். ஸ்கிப் லெஷன்ஸ்னால் வந்துட்டு விட்டு விட்டு அல்சர் ஃபார்ம் ஆகிருக்கும். முன்னாடி வந்து அல்சரேட்டிவ் கோலிட்டிஸில் கண்டினியூஸாக இருக்கும். இதில் வந்து விட்டு விட்டு வந்து லெஷன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். டயக்ராமில் பார்த்தா தெரியும். இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து லெஷன்ஸ். க்ரோன்ஸ் டிசீஸில் பார்த்தோம் அப்படின்னா விட்டு விட்டு லெஷன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அதே அல்சரேட்டிவ் கோலிட்டிஸில் பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக லெஷன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. க்ரோன்ஸ் டிசீஸ் வந்து மவுத் டு ஆனஸ் எந்த பார்ட் வேணால் அஃபெக்ட் ஆகும். இதில் வந்து ஜஸ்ட்டு புரியணுன்றதுக்காக இன்டெஸ்டின் பார்ட்டை மட்டும் வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ எட்டியாலஜி அப்படின்னா என்னென்னா, இந்த டிசீஸ் வந்து நமக்கு எதனால் வருது, அதாவது காஸ், அதை தான் எட்டியாலஜி. ஃபஸ்ட்டு வந்து ஜெனட்டிக் ஃபேக்டரால் வருது. மெயினாக வந்து ஜெனட்டிக் ஃபேக்டரு. அப்புறம் ஆட்டோ இம்யூன் டிஸ்ரெகுலேஷன்ஸால் வரும். என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸால் வரும். அப்புறம் நம்ம கட்டு மைக்ரோப்ஸாலையும் வந்துட்டு இந்த டிசீஸ் வரும். லாஸ்ட்டாக வந்து ஸ்மோக்கிங்கோட ரிஸ்க் வந்து அல்சரேட்டிவ் கோலிட்டிஸ்க்கும் க்ரோன்ஸ் டிசீஸ்க்கும் ரெண்டுத்துக்குமே அதோட ரிஸ்க் வந்து வேரி ஆகும். ஸ்மோக்கிங்கும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான காஸ். நெக்ஸ்ட் பேத்தோஜெனிசிஸ் அப்படின்னா என்னன்னா, எப்படி வந்து நமக்கு இந்த டிசீஸ் வருது. எட்டியாலஜினா எதனால் வருது, பேத்தோஜெனிசிஸ்னால் எப்படி வந்து வருது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜெனட்டிக்கால் வருது. ஜெனட்டிக் சேஞ்ச் நம்ம உடம்புல நடக்கும்போது நம்ம பாடியில் வந்து இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும்.
ஸோ உங்களுக்கு தெரியும் இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆச்சுனாலே இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் இதாச்சு அப்படின்னா ஸோ இன்ஃப்ளமேஷனை காஸ் பண்ணும். இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சுன்னா ஆல்ரெடி அங்கே வந்து இன்ஜுரி நடந்துரும். இன்டெஸ்டின் ஏரியாவில் இன்ஜுரி நடக்கும். இன்ஜுரினால என்ன காயம் அது வந்து அல்சர் ஃபார்ம் ஆகும். ஸோ இது இப்படி தான் வந்து பேத்தோஜெனிசிஸ். இது மெயினான விஷயம்னா ஜெனட்டிக்கால நம்ம இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி இன்ஃப்ளமேட்டரி மீடியாட்டர்ஸை வந்து அது ரிலீஸ் பண்ணுறதுனால தான் இந்த டிசீஸ் வருது. நெக்ஸ்ட் வந்து கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நமக்கு ஒரு டிசீஸ் வந்திருக்கு அப்படின்னா நம்ம அது சிம்டம்ஸ் வச்சு தானே கண்டுபிடிப்போம். ஸோ அந்த சிம்டம்ஸை தான் வந்து கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்னு சொல்கிறோம். அல்சரேட்டிவ் கோலிட்டிஸ் வந்திருக்கு நமக்கு அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நமக்கு பிளட்டி டயரியா இருக்கும், அப்புறம் வயிற்று வலி இருக்கும், ரெக்டல் ப்ளீடிங் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டெனிஸ்மஸ்னால் என்னன்னா அர்ஜென்சி டு டெஃபிகேட். ஸோ நமக்கு வந்து அர்ஜென்ட்டாக வந்து பாத்ரூம் வரப்போ நமக்கு வயிற்றில் வந்து நீடில் குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து டெனிஸ்மஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து க்ரோன்ஸ் டிசீஸில் எப்படி இருக்குன்னா க்ரோனிக்காக டயரியா இருக்கும். ஸோ க்ரோன்ஸில் டயரியா, க்ரோனிக் டயரியாலையும் சின்னு இருக்குது, காமனாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேயும் அப்டாமினல் பெயின் இருக்கும், ஃபீவரும் இருக்கும். ஃபிஸ்டுலா அப்படின்னா என்னன்னா வந்து ஒரு நமக்கு இன்னர் ஆர்கனுக்கும் அவுட்டர் ஸ்கின்க்கும் உள்ள ஒரு ஓப்பனிங், அதை தான் ஃபிஸ்டுலா. இதை வந்து தமிழில் பௌத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நான் ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, நம்ம ட்ரக்ஸ் அதாவது மெடிசன்ஸ்லாம் யூஸ் பண்ணாமே இந்த டிசீஸை எப்படி நம்ம க்யூர் பண்ணலாம் அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தெரியும் ஸ்மோக்கிங்கால தான் இது வருது அப்படின்றது. ஸோ ஸ்மோக்கிங்கை வந்து ஸ்டாப் பண்ணணும். க்ரோன்ஸ் டிசீஸில் தான் வந்து ஸ்மோக்கிங்கால் ரொம்ப பாதிக்கப்படுவோம். அதனால் க்ரோன்ஸ் டிசீஸ்க்கு ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணால் ரொம்ப நல்லது. அடுத்து நியூட்ரிஷ்னல் சப்போர்ட் இருக்கணும். நம்ம ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும், ஆடிக்குவேட் ஹைட்ரேஷன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ்டு டயட் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் பண்ணாலே நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் அந்த டிசீஸை. நெக்ஸ்ட்டு ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, நமக்கு மெடிசனை எந்தெந்த மெடிசன் எடுத்தால் நம்ம இந்த டிசீஸை க்யூர் பண்ணலாம் அப்படின்றது. ஃபஸ்ட்டு மைல்டு கண்டிஷன்ஸில் வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 5 அமினோ சாலிசிலேட்னு ஒரு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக். இதுக்குள்ளே வந்து 2 ட்ரக்ஸ் வரும், மிசலமைன் அண்ட் சல்ஃபசலஜின். ஸோ இதில் வந்து இது எப்படி வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா மியூக்கோசல் லேயர் தானே அஃபெக்ட் ஆகும். ஸோ இது மியூக்கோசல் லேயரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த மிசலமைன்றது ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக், அதாவது ட்ரக் ஆஃப் சாய்ஸ்னு சொல்லுவோம். மிசலமைன் தான் வந்து மெயினாக இந்த ஐபிடி இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்க்கு வந்து கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாடரேட் டு சிவியர் டிசீஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்டிகோஸ்டீராய்ட்ஸ். நம்ம இன்ஃப்ளமேஷன் நடந்துச்சுனாலே நம்ம இம்யூன் சிஸ்டமை சப்ரஸ் பண்ணால் என்ன கொடுப்போம், ஸ்டீராய்ட்ஸ் தான் கொடுப்போம். அதில் வந்து ரெட்னிசோலோன், புடிசோனேட் கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து இம்யூனோ மாடுலேட்டர்ஸ். இந்த டிசீஸ்க்கும் கேன்சருக்கும் கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம இம்யூனோ மாடுலேட்டர்ஸ் கொடுக்குறோம். இம்யூனோ மாடுலேட்டர்ஸில் வந்து ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் தான் வரும். அசோதயோப்ரின், மித்தோட்ரெக்ஸேட், மெர்காப்டோபியூரின் இந்த ட்ரக்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பயாலஜிக்கல் தெரப்பி. இதில் வந்து சம் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் யூஸ் பண்ணுவோம். அடலிமோமேப், இன்ஃப்ளிக்ஸிமேப் இந்த மாதிரியான ட்ரக்ஸ்லாம் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ தான் வந்து ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட். இது எழுதினாலே போதும். நெக்ஸ்ட் வந்து எம்சிக்யூஸ். இது வந்து நம்ம எக்ஸிட் எக்ஸாம், எம்ஆர்பி எக்ஸாம் எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது எக்ஸாமில் இன்க்ளூட் பண்ணோன்னா ஹை மார்க்ஸ் கூட கிடைக்கும். ஸோ க்ரோன்ஸ் டிசீஸில் வந்து நமக்கு ஸ்டோன் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். அப்புறம் விட்டமின் B12 டெஃபிஷியன்சி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெர்மினல் இலியம் போர்ஷன் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். இந்த இலியம் போர்ஷனில் தான் இந்த விட்டமின் B12 அப்சர்வ் ஆகும். ஸோ அது நமக்கு டெஃபிஷியன்சி ஆகுது. ஹால்மார்க் அப்படின்னா என்னன்னா, இது இருந்துச்சுன்னா இது க்ரோன்ஸ் தான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. நான் கேசியேட்டிங் கிரானுலோமாஸ், அதாவது ஒரு கட்டி மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அல்சரேட்டிவ் கோலிட்டிஸில் வந்து லெட் பைப் கோலான் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். லெட் பைப் கோலான்னா என்னன்னா, அப்படியே ஒரு நம்ம ஃபோல்ட்ஸ் இருக்கும் இல்லையா இன்டெஸ்டின்ஸில், அந்த ஃபோல்ட்ஸே இல்லாமல் ஒரு பைப் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதோட ஹால்மார்க் வந்து கிரிப்ட் அப்சஸஸ்னாலே தெரியும், ஒரு ஃப்ளூயிட் மாதிரி ஒரு கட்டி. ஸோ இவ்வளோ தான் ஐபிடியில். எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஐபிடியில் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இது மட்டும் இன்க்ளூட் பண்ணி எழுதினாலே போதும், நமக்கு ஹை மார்க்ஸ் கிடைக்கும். இதுக்கு மேலே எதுவுமே தேவையில்ல. அண்ட் ஹெட்டிங்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம எழுதணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.